Praise the Lord. Our daily bread. Luke chapter 1 verse 35. The angel answered her, "The Holy Spirit will come on you, and the power of the Most High will overshadow you. Therefore also the Holy One who is born from you will be called the Son of God." O Almighty God, thank you for giving this wonderful verse. May your presence shower on us. O Lord, as you gave your Holy Spirit to your Mother Mary, give us each one of us your gift of the Holy Spirit and bless us to live like a Mary as a humble and patient people. We ask this in the name of Jesus Christ. Amen. அன்றாட உணவு. லூக்கா அதிகாரம் 1 இறை வார்த்தை 35. வானதூதர் அவரிடம், "தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும்." அன்பின் தகப்பனே, இன்றைய நாளிலே இந்த இறை மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இறைவா, உமது அன்னை மரியாவுக்கு நீர் உமது தூய ஆவியை கொடையாக தந்தது போல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது நன்கொடையாகிய தூய ஆவியை எங்களுக்கு தந்து மரியன்னை போல் என்றும் தாழ்ச்சியும் பொறுமையும் உள்ள மக்களாக வாழ எங்களை ஆசீர்வதியும். ஆமென். அன்னன்னுள்ள போஜனம். லூக்கா 1 அத்தியாயம் 35 வாக்கியம். தூதன் மறுபடி பரஞ்ச பரிசுத்தாத்மாவு நின்ற மேல் வரும், அத்யுன்னதன்றே சக்தி நின்ற மேல் ஆவசிக்கும். ஆகையால் ஜெனிக்கான் போகுன்னா சிசு பரிசுத்தன் தெய்வபுத்திரன் என்னோ விளிக்கப்படும். தெய்வமே பரிசுத்த கன்யா மரியத்தினோ പരിശുദ്ധ ആത്മാവിനെ ദാനമായി തന്നതുപോലെ ഞങ്ങൾക്കും അങ്ങയുടെ ആത്മാവിനെ നൽകണമേ. പരിശുദ്ധ അമ്മയെപ്പോലെ എളിമയുള്ളവരായി ജീവിക്കുവാൻ ഞങ്ങളെ അനുഗ്രഹിക്കണമേ. ആമേൻ.